வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய காதல் ஏன் தெரியுமா நிறைவேறாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது? நீங்க காதலித்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மீனம் ராசி காதல் வாழ்க்கையில எப்பொழுதுமே பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். நீங்க ஒரு உறவுல முழுமையாக அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய பணமாக இருக்கட்டும், உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க விலக்கிட்டு அந்த ஒரு உறவுக்காக நீங்கள் ஏங்கி அவர்களிடம் நீங்க அவங்க பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க காதல் வாழ்க்கைன்னு வந்து விட்டால் மற்ற நபர்கள் யாருமே உங்களுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நீங்க காதல் செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே உங்களுடைய கண்ணுக்கு தெரிவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நபராக, உண்மையான ஒரு நபராக அவர்களுக்கு நீங்க மாறி விடுவீங்க. ஆனா அந்த ஒரு உறவு இருவரின் எஃபோர்ட்டாகவும் இருக்க வேண்டும். நீங்க ஒரு ஆள் மட்டும் அவர்களை முழுமையாக காதலித்து அவர்கள் எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை முழுமையாக காதலிக்காமல் இருந்தார்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுக்கு தாங்க பிரச்சனையாக மாறும். ஏன் அப்படின்னா, நீங்க காட்டின அன்பு அனைத்தும் பொய்யாக இருந்ததா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா நம்ம அவங்க மீது உண்மையாத்தானே இருந்தோம். ஏன் அவங்க மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சில கேள்விகளும் சில மன வருத்தங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து என்ன பண்ணுவது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்பொழுதுமே எதையாவது ஒரு விஷயங்களை ஹோல்டு பண்ணி வைத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீடிக்காமல் போய்விடும். அது ஏதாவது ஒரு மனிதர்களிடம் பேசாமல் சில நாட்கள், சில வாரங்கள், மாதங்கள் பேசாமல் மீண்டும் போய் பேச ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் அப்படியே நின்றுவிடும். ஆனா ஏன் இப்படி நடக்கு என்று கூட தெரியாது. இப்போ உங்க வீட்லயோ இல்லைன்னா எதிரில் இருக்கக்கூடிய பெண்களின் வீட்டிலேயோ பொண்ணு பார்த்து அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பொண்ணுக்கு. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வயதும் இருக்காது, உங்களுடைய வீட்டு சூழ்நிலையும் சரியாகாமல் இல்லாமல் இருக்கும். அதனால உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது வந்துவிடும். இதனால உங்களுடைய காதல் உறவு பாதியில் நிற்பதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்க இருவரும் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருவர்களுக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த ஒரு பிரச்சனையினால நீங்க கொஞ்ச நாட்கள் பேசாம இருப்பீங்க, இப்ப இருந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் போக போக அந்த நாட்கள் உங்களுக்கு அதிகமாகி இந்த ஒரு உறவே வேண்டாம் அப்படின்னு இரு இரு நபர்களில் யாராவது ஒருவர் நிச்சயமாக மாறி விடுவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நின்று விடுங்க. நீங்கள் பல நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களை நீங்க எப்பயுமே அவாய்ட் பண்ணி கொண்டே இருப்பீங்க. ஆனா அது எப்பொழுதுமே சரியாகி விடும் என்று நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இந்த மீனம் ராசி அன்பர்கள் எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில யாராவது தவறு பண்ணினால் கூட, ஏன் உங்களுடைய காதல் வாழ்க்கையில தவறுகள் நடந்தால் கூட அது சரியாகி விடும் என்று உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே அவாய்ட் பண்ணிட்டு அதை கண்டுகொள்ளாம இருப்பீங்க. ஆனா பிற்காலத்தில் அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும். ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றியது சிறியதாக உங்களுடைய மனது நோக்கும்படி பேசிய மனிதர்கள் அனைவரும் போக போக உங்களை கேவலமாக பேச ஆரம்பித்து இருப்பாங்க. அசிங்கமாக பேசவும் தொடங்கியிருப்பாங்க. இது உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். இந்த ஒரு நம்பிக்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு தூரமான ஒரு சிச்சுவேஷனை உங்களுக்குள்ள வர வைத்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உண்மை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த ஒரு உண்மைதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிகளை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த வழிகளில் இருந்து இன்னமும் நீங்கள் வெளியில் வர முடியாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிக்கி தவித்த நாட்கள் அதிகமாகத்தாங்க இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். இதனால் உங்களுடைய காதல் வாழ்க்கை கூட அப்படியே ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஒரு சைடு நீங்க எவ்வளவுதான் அவங்க மீது உண்மையாக இருந்தாலும் அவர்கள் உங்கள் மீது உண்மையாக இருக்க மாட்டாங்க. நீங்க மறைத்த கண்ணீரின் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்தது? வெளியில் நீங்கள் எப்பொழுதுமே தைரியமாக இருக்கணும்னு முயற்சி செய்வீங்க. இதனால நீங்க எப்பொழுதுமே சிரித்து வாழுவீங்க. ஏதாவது நார்மலான விஷயங்களை கூட நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. ஏதாவது தவறு நடந்தால் கூட உடனே அதனை நீங்கள் மன்னித்து விடுவீர்கள். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கண்ணீர் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கும். நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நீங்க அனுசரித்து வாழ்வீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில வாழ மாட்டாங்க. நீங்க உங்களுடைய வழிகளை எப்பொழுதுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. அது உங்களுடைய வீக்கான சில விஷயங்கள் என்று கிடையாது. ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் கூறக்கூடாது. யாரும் நம்மளை எப்படியும் நினைக்க கூடாது. நம்மளை மற்றவங்க வீக்கா நினைச்சிட்டாங்க அப்படின்னா அது நமக்குத்தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று நினைத்து கொண்டு எதையுமே நீங்கள் வெளியில் கூறாமல் மனதிற்குள் மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால தான் இந்த வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரியதாக ஆகி ஆகி அமைதியாக உங்களுடைய மனதிற்குள் சில மாற்றங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்குங்க. அது வெளியில் உங்களால சொல்ல முடியாமல் இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மனசு உடைந்த தருணங்கள் என்ன தெரியுமா? நீங்க சில முக்கியமான விஷயங்கள்ல முக்கியமான நிலைமைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனது சிறிதளவு உடைந்து போயிருக்கும்.
இந்த மாதிரியான தருணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செயலாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை கூட பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் கேட்ட விஷயங்களுக்கு சரியான பதில் கிடைக்காமல் அமைதியாக இருந்திருக்கலாம் சில உறவுகள். அதனால உங்களுடைய மனதிற்குள் சின்ன அளவுக்கு அந்த பிரேக்கப் ஆன ஒரு நிகழ்வானது உங்களுடைய மனது உடைக்கப்பட்டது மாதிரி உங்களுக்குள்ள தோன்றி இருக்கும். இதனால உங்களுடைய அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நேரம் உங்களுக்கு அதை மறக்கவே முடியாது. மறக்காம அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அவங்க எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்தோம். ஆனா அவங்க மட்டும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை இது வரைக்கும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். இனிமே நல்ல ஒரு நேரம், நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். சில சமயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றங்கள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக போயிருக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு மீனம் ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இப்போது வர இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்தாலும் அது நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய உறவாக கூட இருக்கலாம், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை இனிமே மாற்றி கொடுக்கும். அதுவும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு அது உங்களுக்கு நிச்சயமா மிக பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக மாறவும் செய்யும். ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையின் திசையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கிடைக்காத ஒரு வெற்றி இப்போது அந்த ஒரு மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வேலை மாற்றமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உறவுகளின் மாற்றம், உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு புதியதான ஒரு நிகழ்வுகள் நடப்பது, எதுவாக இருந்தாலும் சரி, அதனால உங்களுக்கு போதுமான ஒரு வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்கள் முயற்சி செய்த விஷயங்கள் கூட இனிமே உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். நீங்க இந்த ஒரு வாய்ப்பை அடையாளம் காண ஆரம்பித்துக் கொள்வீங்க. சில சமயம் அது சாதாரணமாக உங்களுக்கு தோன்றி இருந்தாலும் அதன் பின்னால் பெரிய பலன்கள் இனிமே இருப்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வந்து விடுங்க. நீங்கள் அதனை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். ஆனால் அதனை நீங்கள் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டு மற்ற நபர்களுக்கு பின்னால் அவர்கள் தான் முக்கியம் என்று போயிட்டு நீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நின்று விடுங்க. இதுக்கப்புறம் முன்னேற்றம் என்பது கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல நீங்க பாருங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும் தான், இருந்தாலும் முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்களை நம்ம நல்லா வைத்துக் கொள்ள முடியும் என்கிற உண்மையை நீங்க எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அதை தவற விடாமல் பயன்படுத்தி வந்தீர்கள் எப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கை வேகமாக முன்னேறும். இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும். உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்கிறது, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை உங்களுக்கு உணர வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் உயர்த்தியும் காட்டுங்க. இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மீனம் ராசிக்காரங்களுக்கு சில நேரங்கள்ல பரிகாரங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் இதுவரை அனுபவித்த பிரச்சனைகளுக்கு ஒரு ஆன்மீக காரணமானது நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த காரணத்தை சரி செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாக இருக்கும். அது ஒரு வழிபாடாக இருக்கலாம், அல்லனா ஒரு தானமாக கூட இருக்கலாம். அதுவும் இல்லை எப்படி என்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயலாக கூட இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் செய்து வந்தாலே போதும், நீங்கள் பரிகாரம் செய்த முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய மனநிலையை மாற்றி கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கிவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சக்திகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதனை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இதனுடைய விளைவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு மந்திரம் மட்டும் கிடையாது, ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழியை தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதியை முடிந்த அளவுக்கு நீங்கள் வழிபடுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய அதிபதிக்குரிய நாட்கள் என்று ஒரு நாள் இருக்கும். அந்த ஒரு நேரத்துல அதிபதிக்குரிய மந்திரங்கள் அனைத்தையும் நீங்கள் கூறி வீட்டில் வைத்து அதிபதியை வணங்கி வந்தாலே போதும். காலையிலோ மாலையிலோ, பிரம்ம முகூர்த்த வேலை காலையில் இல்லைன்னா மாலையில விளக்கு ஏத்துக்கின்ற அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய அதிபதியை மனதார நினைத்து அதிபதிக்குரிய மந்திரங்களை வாரத்திற்கு ஒரு முறைகள் கூறி நீங்க அதனை செய்து மட்டும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தொழிலும் வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மீனம் ராசிக்காரங்க தொழில் வாழ்க்கை இப்போது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்துவிடும். நீங்கள் இதுவரைக்கும் செய்த உழைப்பின் பலன் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு தேதிக்கு பிறகு பொறுமையாக மெதுவாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனை நீங்களே உணர்வீங்க. உங்களுடைய திறமைகள் இனிமே அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் மதிப்படைய ஆரம்பிக்கும். வேலைக்குள் நீங்க புதிய வாய்ப்புகளை தேடி வரும். உங்களுக்கு பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் தொழிலில் புதிய திசையை தேர்வு செய்ய நினைத்தீர்கள் என்றால் இதுவே ஒரு சரியான நேரம்.
பழைய வேலையிலிருந்து புதிய வேலைக்கு மாற போறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்கும். மாற்றிக்கொள்ளுங்கள், போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். உங்களுடைய முடிவுகள் இனிமேல் வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு காலம் உங்களுக்கு ஒரு நிலையான தொழில் வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி இனிமேல் உறுதியானதாக மாறிவிடும். நீங்க காத்திருந்த சந்தோஷங்கள் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். இதனால பல விஷயங்களுக்காக நீங்க காத்திருந்திருப்பீங்க. அது உறவாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், உங்களுடைய மனநிலையாக கூட இருக்கலாம். அந்த ஒரு காத்திருப்பு இப்பொழுது உங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும். நீங்க எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நுழைந்துவிடும். இதெல்லாம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்துவிடும். இல்லைன்னா மெதுவாக கூட வரலாம். ஆனால் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு உறுதியானதாக இருக்கும். இந்த ஒரு சந்தோஷம் தாங்க உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நம்ப தொடங்குவீங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க சந்தித்த துன்பங்கள் எல்லாம் இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் என்று உணர ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் மதித்து பாதுகாத்தால் அது நீண்ட காலம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தங்கி இருக்குங்க. ஆனா அதுக்கு நீங்க முக்கியமா அந்த ஒரு நபர்களை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பி சில செயல்களை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.